கலாட்டா வில்லேஜ் ஃபேமிலி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ரொம்ப நாளா பார்க்கேன். இது இங்கே இல்ல இருக்கு. யாரதா இருக்கும்? தங்க பொண்ணே, அக்கா. என்னம்மா இங்க என்ன நின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையோ? இவளுக்கு பிரச்சனையா? இவளால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தா பத்தாதக்கா? சொல்லியாச்சு தாய் கழுவி. தங்க பொண்ணே, அப்படி கூப்பிடாதன்னு உனக்கு 100 தடவை சொல்லியாச்சு. அப்புறம் நான் வேற மாதிரி பேசிடுவேன், பாத்துக்க. எங்க பேசுங்க பாப்போம். இவ கிட்ட எல்லாம் மனசு பேச முடியாதுக்கா. எது சொன்னாலும் கூட கூட உரண்டு இழுத்துக்கிட்டே தெரியவா. அது இருக்கட்டும், ஏன் தங்க பொண்ணு இங்க இருக்கா? ஒன்னும் இல்லக்கா, ரொம்ப நாளா இந்த சிலை இங்கே நிக்கி. யாரு என்னன்னு தெரிய வேண்டாமா? அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நானும் இத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே தான் தங்க பொண்ணு இருந்தேன். இன்னைக்கு உன் வேலைய வந்துச்சு பாத்தியா? என்ன ஏக்கா, நான் இல்லாம கதை விட்டுட்டு இருக்கீங்க? வந்தாச்சம்மா அடுத்த ஆளு. மாரியாக்கா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன், நீ வாய் இழுத்து பதில் சொல்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ எங்க போயிட்டு வர? வீட்ல உள்ளியே இல்லக்கா, கொஞ்சம் கடந்து நானும் அது இருக்கேன்னு அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தா அத்தனை அழுவி போய் கிடக்குக்கா. மழைனால காயவே போடல, பாத்துக்கிடுங்க. அடடே பரவாயில்லையே ஒத்த ரோசா, எல்லாம் காசு கொடுத்து வெளியே வாங்கியாச்சு. ஏன் தங்க பொண்ணு அப்படி சொல்லிய? பின்ன என்னைக்கு நீங்க ரூபா கொடுத்து எல்லாம் வெளியே வாங்கிருக்கீங்க? அங்கங்க இருந்தெல்லாம் வாங்கிட்டு போவீங்க. அதை குடு இதை குடு, குழம்பு குடு, சட்னி குடுன்னுட்டு. இன்னைக்கு என்ன அதிசயம்? எல்லாம் நேரம் தங்க பொண்ணு. வித்துக்கிட்டே வந்தான், சரி பார்த்தேன். ஒரு 100 ரூபாய பார்த்தா ஆவாதுன்னு தான் வாங்கிட்டேன். எக்கா, எனக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கலாம் இல்லக்கா? ஏன் உன் வீட்டு வழி தான் கத்திட்டே வந்தாங்க, உனக்கு கேட்கலையா? இல்லக்கா, நான் கொஞ்சம் அலுப்பா இருக்குன்னு உறங்கிட்டேன். நல்ல உறக்கம்மா, உறங்கிட்டே இருந்தா எல்லாம் விளங்கினாப்புலதான். ஆனாலும் ஒத்த ரோசா, ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளிய வாங்கிட்டு வந்துட்டு உங்க அலப்பற இருக்கே, தாங்க முடியல. நல்ல உள்ளியாதான் இருக்கு. எவ்வளவு கிலோ? கிலோ 100 ரூபாய் தான்க்கா. 1 கிலோ தான் வாங்கினேன். வள்ளி, எனக்கு சாயங்காலம் குழம்புக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டு போமா. சாயங்காலம் ரூபா கொடுத்து விடுறேன். ஏக்கா, முன்னாடி சொல்லியிருக்கப்படாதா? நானே அளவாதான் வாங்கிட்டு வந்தேன்க்கா, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ஆமாம்மா, ஆமா, அளவாதான் வாங்கியிருப்ப. சரி சரி விடு, நம்ம கிட்ட மட்டும் அதை குடு இதை குடுன்னு வாங்கிடுவா. சரி சரி, என்ன கதை விட்டுட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்லக்கா, இந்த சிலை ரொம்ப நாளா இங்கே நிக்கு. யாரு என்ன நமக்கும் தெரியல. அப்புறம் இந்த சிலை இங்க நிக்கு, அததான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ இதுவா? இத பத்தி என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. ஏக்கா, உங்களுக்கு தெரியுமா? ஆமா சீலா, போன மாசம் தான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன். அவரு பிறந்து வளர்ந்ததுல இங்கதானே, அவருதான் எனக்கு விளக்கம் சொன்னாரு. யாருமா இது? ஏக்கா, இவரு தான் இந்த ஊரையே கண்டுபிடிச்சு வராமா. அதுல முக்கியமா இந்த கிராமத்தாளுங்க மேல இவர் ரொம்ப பிரியமா இருப்பாராமா. அதனாலதான் இவர் சிலைக்கு எல்லாரும் பூஜை பண்ணலான்னு இங்க கொண்டாந்து வச்சிருக்காவ. அப்படியா வள்ளி? நெசமாலுமா? அவருக்கு பக்கத்துல பாத்தீங்களா ஒரு மிருகத்தையும் வச்சிருக்காங்க. அது எதுக்கு நினைச்சீங்க? அத வச்சுதான் இந்த ஊரையே காவல் காப்பாராமா. ஓ அப்படியாமா? பரவாயில்லையே, இது தெரிஞ்சிருந்தா நாமளே தொட்டு கும்பிட்டு பூஜை கீஜை பண்ணிருக்கலாமே. ஓ, அதுதான் ஏரியா வாசல்லே வச்சிருக்காங்க போல. வாரவங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டு போகணும்னு இல்லக்கா? ஆமாமா, பின்ன ஊரையே கட்டி காப்பாத்தினவரு கண்டுபிடிச்சவருன்னா சும்மாவா? அவர் சாமிக்கு நகரானவர் தானே. ஆமாமா, கண்டிப்பா. சரிம்மா, எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு பிறகு வரேன். நீங்களே பேசிக்கிட்டு இருங்க. அட இருங்கக்கா, பிறகு போலாம். வீட்டுக்குள்ளேயே போய் போய் தான் என்ன செய்றீங்க? எனக்கும் வேலை இருக்குக்கா, நானும் வரேன். போய் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். மாரியக்கா இருங்க, 4 நாளா மழை தண்ணி வந்து வெளியவே ஆளையே காணல. அதெல்லாம் மாடு தண்ணி குடிச்சுக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. இன்னைக்கு தான் லேசா வெயில் வந்திருக்கு. இல்லம்மா, பிள்ளைங்க வந்தா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். மாவு போய் ஆட்டி வைக்கிறேன், ஊற போட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பிறகு பாத்துக்கிடலாக்கா. கரண்ட்டும் இல்லல்ல, வீட்டுக்கு போய் என்ன செய்வீங்க? வாங்க, கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு போலாம். அப்புறம் மாரியக்கா, என்ன கறி என்ன கூட்டு? என் நேரம் பாரு, திங்கிறத பத்தியே கேட்காத தங்க பொண்ணு. வேற என்ன, உங்க வீட்டுக்கு சாப்பிட வரட்டுமான்னு வேணா கேக்கட்டா? தங்க பொண்ணு, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பேசி போடுவேன், சொல்லிட்டேன். ஆமா. அடா, அதெல்லாம் இருக்கட்டும். எக்கா, விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் இர்ஃபானாக்கா வீட்ல எவனோ கள்ள பையன் வந்து திருடிட்டு போயிட்டானாமா. என்னமா சொல்லியே? நெசமாலுமா? அட ஆமாக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியும்னுல இருந்தேன். அது கடைசியில யாருன்னு பாத்தீங்களா? அது அவங்க வீட்டுக்காரராமா. வீட்டுக்காரனா? புருஷன்காரனே வந்து திருடிட்டானா? என்ன தங்க பொண்ணு சொல்லிய? எக்கா, வீட்டுக்காரனா வீட்டுக்காரர் இல்லக்கா, அவங்க வீட்டு ஓனர். இவ ஒருத்தி அம்மா சொல்ல வர விஷயத்த ஒழுக்கமாவே சொல்ல மாட்டா. வீட்டு ஓனர்னு சொல்லறது இல்லையா முன்னாடியே? நீங்க கேக்குறது இல்லையா? சரியா? சரி சரி தங்க பொண்ணு, பிறகு என்னாச்சு? முந்தா நாள் பேங்குக்கு போய் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காவ. போகும்போது பஸ்ஸே வரலன்னு இவர் கூட தான் போய் எடுத்துட்டு வந்திருக்காவ. அத சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆளு ராத்திரியோட ராத்திரியா பணத்தை களவாடணும்னு வந்திருக்காருக்கா. அப்புறம் என்ன, வீட்டை காலி பண்ணுறோம், இத்தனை நாள் இருந்த நன்றிக்காக போலீஸ்ல புகார் கொடுக்கல, இனிமே நாங்க இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காவ. பாருமா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல.
நான் எல்லாம் ராணி அக்கா, என் வீட்டுக்காரு கட்டு கட்டா பணத்தை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சாலும் கூட நான் எடுக்க மாட்டேன்க்கா. அது அங்கடுக்குள்ளேயே தான் கிடக்கும். என் மக சியானா அவளை கூட தொட விட மாட்டேனே. என்ன அப்படியா? ஆமா, ஏன் தங்க பொண்ணு சிரிக்கீங்க? ஒன்னல்லக்கா. மாரியக்கா, ஏன் நீங்களும் ஒரு பாரி சிரிக்கீங்க? ஏன் என்னாச்சு, விஷயத்த சொல்லுங்க. ஒன்னல்ல வள்ளி, விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் 4 பேரும் ஒரு மாதிரி சிரிக்கீங்க? நான் என்ன செஞ்ச சொல்லுங்க. இல்ல, மேசையில ரூபா இருக்கும்போது எடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதை நினைச்சுதான் சிரிச்சோம். மாரியக்கா, ஏன் ஆமா, என் சொந்த வீட்டுல நான் திருடுவேன் நீங்க நினைச்சுக்கலாம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், 4 பேரும் ஒரு மாதிரியா சிரிக்கீங்க. நான் ஏன் உங்க வீட்டுல எல்லாம் வந்து களவாடிட்டு போட்டேன்னு நினைச்சுக்கலாம். ஆமா, களவாடிட்டு தான் போனீங்க. என்ன தங்க பொண்ணு, என்ன சொல்லியா? நான் இப்ப களவாடுனே சொல்லு. அக்கா வேண்டாம், பிறகு நான் சொல்லிட்டா அசிங்கமாயி போய் வருத்தப்படுவீங்க. சொல்லு, கேக்குறல தங்க பொண்ணு, சொல்லு. ஏக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நல்ல மழை பாத்துக்கிடுங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தக்கா. இவங்க கரண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்க வந்தவங்க 2 நிமிஷத்துல அந்த போண்டாவை தூக்கிட்டு போயிட்டாவக்கா. ஒரே அசிங்கமா போயிடுச்சு பாத்துக்கிடுங்க. கரண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்க வந்தவங்க கடைசியில போண்டாவை தூக்கிட்டு. தங்க பொண்ணு, இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாத. ஏதோ கண்ணு முன்னாடி இருந்ததே, ஒன்னு எடுத்து திம்போன்ற ஆசையில எடுத்தேன். அதுக்கு இப்படியா நீ சொல்லியா? அப்படியா? என்ன ராணி அக்கா, நீங்க 3 பேரும் ஒரு பாட்டில சிரிக்கீங்க. உங்க வீட்ல என்ன எடுத்த சொல்லுங்க. பள்ளி, போன மாசம் என் பிள்ளை குளிக்க வச்சிருந்த ஷாம்பு பாட்டில நீ தானே எடுத்த. அதை என் பிள்ளை பார்த்து என்கிட்ட வந்து சொன்னா. நான் தான் சரி பரவாயில்ல விடுமான்னு சொல்லிட்டேன். அது மட்டுமா வள்ளி, என் வீட்டு நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் நீ தானே எடுத்துட்டு போன. அதை நானும் இவரும் பார்த்தோம். சரி, நம்ம வீட்டு பிள்ளை தானே, விடு, எடுத்தா எடுத்துட்டு போறா, அவகிட்ட சொல்லாத, சொன்னா சங்கடப்படுவான்னு சொன்னாவ. நானும் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அக்கா, இது வேறயா? ஆமா தங்க பொண்ணு. அது மட்டும் இல்ல, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு எங்க வீட்டுல வச்சிருந்தோம். நானும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஜன்னல் பக்கமா வந்து குண்டானுல கறிக்குழம்பு ஊத்திட்டு போனதை நாங்க பார்த்தோம்க்கா. ஐயோ, என்ன ஒத்தரவசா இப்படி? ஆமா, பிறகு இவங்க சொன்னாவ, என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மைனி தான் எனக்கு சோறு குழம்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நீ அவங்க கிட்ட ஒன்னும் கேட்காத எடுத்துக்கிட்டு போயிட்டோன்னு அவ. நானும் அதுதான் விட்டுட்டேன். ஐயோ, என்ன இது? பூனை மாதிரி வந்து அத்தனையும் எடுத்துட்டு போயாச்சு. நாங்களும் சரி பாவம் பாவம்னு விட்டாச்சு. கேவலம் குழம்பு கூடவா? கேட்டிருந்தா அவளே ஒரு குண்டான்ல ஊத்தி கொடுத்துருப்பாளே. போத நிறுத்துங்கம்மா. ஏதோ நம்ம வீடு நம்ம குடும்பம்ன்ற உரிமையில எடுத்துட்டேன், அதுக்கு இப்படி பேசுவீங்களா? நான் ஒருவேளை சோத்த கூட உழைச்சு சாப்பிடுவேன். இந்த உள்ளிய கூட காசு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். ஏதோ ஒரு நாள் எடுத்ததுக்கு இப்படி பேசுறீங்க. கடைசியில ஒத்துக்கிட்டாச்சு. போ தங்க பொண்ணு, நான் போறேன். ஏ வள்ளியக்கா, உள்ளி பாத்தீங்களாக்கா, இவங்கள என்ன திருட்டு வேலை செஞ்சிருக்காவனே. நான் என் வீட்டுல மட்டும்ல இருந்தேன். இல்ல தங்க பொண்ணு, நான் தான் சங்கடமா இருக்கும்னு சொல்லல. சரி விடுமா, அவ எல்லார் வீட்லயும் இப்படிதான் கள்ள கபட இல்லாம பழகுவா, நல்ல பிள்ளை. ஆமா தங்க பொண்ணு, ஏதோ சட்டு சட்டுன்னு கோவப்பட்டு புத்தி இல்லாம நடந்துப்பாளே ஒழிய மத்தபடியெல்லாம் எந்த சூதுவாதும் இல்ல. நம்ம வீடுன்ற உரிமையில தானே எடுத்திருக்கா, விடுங்க. அதுவும் சரிதான். ஆனா இந்த ஒத்தரோசாவை சாதாரணமா எடை போடக்கூடாது. இனிமே ஜாக்கிரதையா எல்லாத்தையும் வச்சுக்கிடணுமா? ஆமா ஆமா.